ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு ரசம் எப்படி வைக்கிறது பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு ஜாரில் வந்துட்டு மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், பிறகு மிளகாய் வத்தல், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வச்சு நல்லா குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க. செகண்ட் வந்துட்டு தக்காளி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு அதில் கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு புளிக்கரைசல், அதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான புளிக்கரைசல் சைடு பை சைடாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதே ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி தேவைப்படும் ரசம் வைக்கிறதுக்கு. பிறகு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டு ரசத்தை எப்பவுமே கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நல்லா முறையாக வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. முடிஞ்சிருச்சு, அழகான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இருமல் சளிக்கு இது நல்லது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.